அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 தமிழக அரசு வழங்க உள்ளது. இந்த தொகையானது எப்போது கிடைக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு மெம்பரே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தொகையானது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போது வழங்கப்படும் என்ற தகவலை தமிழக அமைச்சர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தற்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் கூறுகையில், ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அப்போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து அமைச்சர் ரமேஷ் கூறுகையில், குடும்பத்தொகைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை கட்டாயம் வழங்கப்படும். இதுவரை வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, விடுபட்ட அனைவருக்கும் இத்திட்டத்தை தொடங்கும் போது வங்கி கணக்கில் ரூபாய் 2500 செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உரிமை தொகை நேரடியாக வங்கியில் வருவதால் உங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகும். வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைவதற்கான குறுஞ்செய்தி உங்களை வந்தடையும். அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருந்தால் உரிமை தொகை வருவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.